காலையிலே சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தான் நைட்டு நினச்சி படுத்தேன். ஆனா எழுந்து வந்து பார்த்தா மணி 7 ஆயிடுச்சு. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு காலையிலேருந்தே vlog ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நைட்டே பாத்திரம்லாம் துலக்கி வச்சுட்டு தான் படுப்பேன் எப்பொழுதுமே. ஆனால் நேற்று கொஞ்சம் வேலைகள் நிறையா இருந்ததால் சரி காலையில் கழுவலான்னு வச்சுட்டேன். எப்போவுமே நைட்டே கழுவிட்டு வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா அந்த கரப்பான்பூச்சி பல்லி இந்த தொல்லைலாம் உங்களுக்கு இருக்காது. அந்த ஸ்க்ரப்பர் பாருங்கள் நல்ல ஒரு யூஸாக இருக்காது. நான் அதுக்கு முதலையும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் அது வாங்கிறதில்ல. அந்த க்ரீன் கலர் இப்போ அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த ஜல்லடை பாருங்கள், அதில் கூட ஒரு சோறு கூட நம்ம உள்ளே விழமாட்டுது. இதை நம்ம போட்டுட்டோம்னா சிங்கில். இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்காட்ச் ப்ரைட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பால் பாத்திரம்லாம் விளக்குறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் நம்ம பாத்திரங்களை வந்து டிஷ்வாஷரில் வச்சு எடுத்தோம்னா எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி தேவி பத்தூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்திரம்லாம் துலக்கி முடிச்சாச்சு. எடுத்துகிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போது கடகடன்னு டீ போடுற வேலையை ஆரம்பிக்கலான்னு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி டீ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவேன்னா கவுண்டர் டாப்லாம் இந்த மாதிரி ஒரு ஈரத்துணியை வச்சு துடைச்சாலே போதும். நீங்கள் லிக்விட்லாம் அதுக்கு சேர்க்கணுன்னு இல்லை. அது மாதிரி நான் ஈரத்துணியை வச்சு ஒரு தொடச்சி விட்டுட்டு தான் நான் சமைப்பேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைப்போம் நல்லா நைட்டு வந்து நல்லா அழகாக அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தானே நம்ம வந்து படுக்கிறோம். எதுவும் நல்லா சுத்தமாக இருக்கும் காலையில் எழுந்து வந்து பார்த்தா நினைப்போம். ஆனால் நைட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த பல்லி தொல்லை இந்த கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நைட்டில் வர்றதுனால. அதனால் வந்து இதை மாதிரி ஒரு தொடச்சிக்கிட்டு நம்ம சமைச்சோம்னா ரொம்ப நல்லா ஒரு ஃபுல்ஃபில்டு சாட்டிஸ்ஃபை கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஏம்மா அப்பப்போ துடைச்சிட்ருக்க, அடிக்கடி துடைக்காத, வீடு துடைச்சிரும், எதுவும் தங்காது, லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட என்ன ஆன்சர் பண்ணுவேன்னா, எங்கே எல்லாம் கூட்டம் வந்து சேருது, நல்லா வியாபாரம் ஆகுது பாரும்மா. ஏன்னா அங்கே ஏன் அப்படி நிறையா பெரிய பெரிய கடைங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, அப்புறம் ஷாப்பிங் மால் இதெல்லாம் வந்து ஏன் அப்படி கூட்டம் சேருது நல்லா நடக்குதுன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நல்லா தினம் தொடச்சி சுத்தமாக வச்சு நல்லா பளபளன்னு பார்க்க நல்லா அழகாக இருக்கிறதுனால தான் அங்கே வந்து வியாபாரமும் நல்லா நடக்குதுன்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். அவங்க சிரிப்பாங்க. அதுக்கு நான் அதுமாரி செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் அங்கே கிடைக்கிது. அதனால தான் அங்கே வந்து நல்லா வியாபாரம் நடக்குது. இப்போது மடமடன் வேலையை தொடங்கியாச்சு. பால் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் இட்லிக்கும் ரெடி பண்ணிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு வந்து என்னம்மா மணி ஆகுது சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால். அதனால் டிஃபன் பார்த்தீங்கன்னா சட்னி எதுவும் இல்லை, அரைக்கணும். அவளுக்கும் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக ஒரு பொடி இட்லி மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பாலும் நல்லா பொங்கிடுச்சு. டீ தூள் போட்டு சர்க்கரை போட்டு இறக்கிட்டு குடித்தாதான் நம்மளுக்கு வேலையே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த டீ தூள் வந்து நான் போன விலாக்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது சக்ரா கோல்டில் வர ஏலக்காய் ஃப்ளேவர் உள்ள ஒரு டீ தூள் தான். அது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் சொன்னாலும் காலையில் ஒரு டீயை குடிச்சிட்டு வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பு தானாக வந்துடும். பாருங்கள் இட்லியும் வெந்துடுச்சு. இட்லி வந்து நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். எப்போவுமே இந்த சூடாக எடுத்துட்டோம்னா நல்லா வராது ஃபினிஷிங் அது. அப்புறம் பொடி இட்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொடி இட்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணோட ஃபேவரட்டும் அதுதான்.
யூசுவலாக இப்போ எங்கள் பொண்ணுக்கு வந்து லஞ்சுலாம் கிடையாது மதியத்தில், ஆஃப் டே தான். ஆனால் இப்போ அவள் மார்ச் பாஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால லஞ்சு கொண்டு போகணுன்னு சொல்லியிருந்தா. காலையில் எதுவுமே இல்லாததுனால இந்த பொடி இட்லி தான் இப்போ எனக்கு கை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் கூட நல்லா செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோவில் ஒரு மோட்டிவேஷ்னல் குட்டி கதை சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்மளை குறை சொல்கிற கூட்டம் எப்போவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை இக்னோர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அவங்க போடுற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க ஜஸ்ட் அவங்கள ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க. யாராவது நம்மளை இன்சல்ட்டோ இல்லை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு அழக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு லேடிஸ் என்ன பண்ணணுன்னா கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நிறுத்தணும். நமக்கு நம்ம தான் ராணி, நம்ம டைமை நம்ம தான் எடுத்துக்கணும், யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ பாருங்கள், இந்த காய்கறிலாம் எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயும் எங்கேயும் வாங்கலை. இந்த ரோட் சைடில் கடை போடுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கம்மி விலை அப்படின்னு போட்டு நம்மளை வந்து அந்த இடையில வந்து ஏமாற்றிடுவாங்க. இப்போ ரோட்டில் கடை போடுறவங்கள சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு கொஞ்சம் எடை கூட இருந்தால் கூட ₹2 அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது லாபமாக இருக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ வீடியோவில் இந்த மோட்டிவேஷ்னல் குட்டி கதை எது கொண்டு வந்திருக்குன்னா, வீடியோ பார்க்குற உங்களும் யாராவது மனசு உடஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான். அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, லேடிஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் காய்கறிகள் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நான் எப்போவுமே காய்கறிலாம் ரொம்ப வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 நாளைக்கு ஒரு தடவை நான் வாங்கி வச்சுப்பேன். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து கத்திரிக்காய்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் சொன்ன காய்கறிகள்லாம் மறக்காமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மஷ்ரூம், கார்னு இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்னா, இனிமேல் வரப்போகிற விலாகில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். முக்கியமாக எல்லாம் சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். சோளம் பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இதுமாரி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றத உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த விலாகில் அது நான் போடுறேன் நிச்சயமாக. அடுத்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்து கோதுமை ரவை வச்சு ஒரு கிச்சடி வெரைட்டி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரியட்டுன்ட்டு பொரிய விடுங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் காயாமையே கடுகு போட்டுருவாங்க. அதுமாரி போட்டோம்னா சீக்கிரம் பொரிஞ்சு வராது. அதே மாதிரி கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா தான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு தீயாத வரும் நல்லா. அடுத்து வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. கூடவே காய்கறிகளையும் சேர்த்துட்டேன். தக்காளி எல்லா காய்கறிகளுமே சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே வதங்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் உங்களுக்கு நல்லா வரும். அப்புறம் தண்ணி வந்து கோதுமை ரவைன்றதுனால 1க்கு ஒரு 2.5 பங்கு தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அது வெந்து வரும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அது கொதிக்கும் போதே அதில் இருக்கிற காய்கறிகள்லாம் ஒரு 1/2 குக் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்பா ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். அப்போ தான் இது வந்து நார்மல் ரவை மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் நான் வந்து போட்டிருக்க பார்த்தீங்களா பச்சை பட்டாணி, அது வந்து ஃப்ராசன் பட்டாணிலாம் கிடையாது. இப்போ சீசனல் வெஜிடபிள்ன்றதுனால அது நான் பச்சை பட்டாணி வாங்கி உரித்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ரவை நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மூடியை திறந்து பார்த்தேன் வெந்துடுச்சான்ட்டு. எனக்கு அடியில் கொஞ்சம் பிடிச்சிக்கும் அதனால். இப்போது கிச்சடி நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. நம்ம மேலாக கொஞ்சம் நெய் விட்டோம் இல்லையா, அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஈவினிங் போல் ஒரு நர்சரி கார்டனுக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் நம்ம இப்போ மோட்டிவேஷ்னல் டிப்ஸுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாராவது வந்து நம்மள அழ வச்சா அதுக்கு நம்ம அழக்கூடாது. நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, நம்மளை அழ வச்சவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னா, லேடிஸ் நாம் தான் வந்து அழுதுட்டு உட்காந்துட்ருப்போம். ஆனால் ஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு கூலாக எழுந்து வெளியே போயிடுவாங்க. அது அவங்க நேச்சர். அதை போல் நம்மளும் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்ற மட்டும் பார்க்கணும். அப்புறம் இந்த மரம் வெரைட்டிஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்ன மரம்னு தெரியல. இது பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் போயே ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்கே இன்னும் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ட்ரீ பார்த்திங்கன்னா. அப்புறம் இந்த மரம்லாம் வந்து என்ன மரம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இங்கே எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மாடி தோட்டம் போடலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. சரி, அதுக்காக சும்மா செடிலாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய உரம், அந்த பூச்சிக்கொல்லி அது அப்புறம் அந்த கோகோ பீட் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் செடிலாம் வளர்த்து ட்ரை பண்ணதில்லை. ஒரு முயற்சி பண்ணலாம் புதுசாக அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதனால தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே நிறைய விதைகள்லாம் வச்சுருந்தாங்க. புது புது செடிக்கெலாம் இப்போ நிறையா வந்திருக்கு. அதுக்கான விதைகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் இந்த செரமிக் பாட்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளைனில் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டான அந்த பிரிண்ட்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ளாரல் பிரிண்ட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த வெரைட்டி. பிளாஸ்டிக்கில் கூட இருந்தது. ஆனால் இது நல்லா செரமிக் பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த ஷேப் கூட பாருங்கள் நல்லா ரிச்சாக இருந்துச்சு. இந்த ஃப்ளாட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக. அப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் திடீர்னு என் கண்ணில் பட்டுது பாருங்கள் அந்த மண் உண்டி. அந்த மண் உண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரியை கொண்டு வந்துச்சு எனக்கு. என்னென்னா, அது நாங்கள் வந்து இது வந்து 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து அதை தரையில் வந்து புதைச்சிட்டு அந்த காசு போடுற பார்த்திங்களா, அந்த கோடு மட்டும் தெரிகிற மாதிரி புதைச்சிடுவாங்க மண் தரையில். அதில் காசு போட்டுட்டு அது ஃபுல்லாகிட்ட பிறகு தான் எடுத்து உடைப்பாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அது வந்து பீரோலலாம் வச்சோம்னா யாரும் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுதான் எனக்கு இப்போ அதை பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. நிறைய பிளாஸ்டிக் வெரைட்டிஸ் கூட வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா பிடிக்கலை. அப்புறம் அந்த ஹேங்கிங் பாட்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் பீஸ்க்கு வந்து வேறு எதுவுமே வீட்டில் வைக்க தேவையில்ல. அப்புறம் சாமந்தி பாருங்கள். இது வந்து இப்போ செவ்வந்தின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து நல்லா நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி கூட அது தலையில் வச்சோம்னா நல்லா மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்களும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது பார்த்ததும் எனக்கு ஆசையாயிடுச்சு. கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீரை கடையிற சட்டி, அப்புறம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி, ஆனால் எல்லா வெரைட்டிஸுமே ஃபுட் வெரைட்டிஸ் நம்ம சமைக்கலாம். இப்போலாம் எல்லோரும் மிக்சியில் கடையிறதுனால அந்த கீரை கடையிற சட்டி கூட யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் அந்த துளசி மாடம்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ஒரு சட்டி வாங்கலான்னு பார்த்தேன். ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததால் சரி பார்க்கலாம், அப்புறமா கூட வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதில் இந்த கருப்பு கலர் எல்லாமே இருந்தது. இதில் எல்லாமே நம்ம பண்ணலாம். பாருங்கள், நல்லா வைடாக அகலமாக இருக்குது. நல்லா சமைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நம்ம விலாக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த துளசி மாடம் கூட எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதில் ஃப்ளார் டிசைன், அம்மன் படம்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளேயும் கலர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா, வேறு என்ன, நம்ம தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பாய்.